இரண்டாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே, உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் பாடத் தலைப்பு பூம் வண்டி. இந்த பூம் வண்டி என்கிற தலைப்பின் கீழ் ஒரு பாடல் ஒன்றை கொடுத்துள்ளார்கள். முதலில் பாடலை பார்ப்போம், பின்னர் பாடலின் பொருளை காணலாம். பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க, ஆயிஷா வண்டியின் ஓட்டுநராம், நலனும் ஜரினும் பயணிகளாம். தலைநகர் டெல்லி பார்த்திடலாம், ஸ்ரீநகர் கூட போய் வரலாம். காடு மலைகள் பல தாண்டி கடக்கப் போகுது பூம்வண்டி. ஆக்ரா நகரின் தாஜ்மஹால், காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள் பார்க்க அழைக்குது பூம்வண்டி, புறப்பட போகுது ஏறிடுங்க. பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. இங்கே பூம் பூம் என்று எதை சொல்லுகிறார்கள்? ஒரு ஓசை நயத்திற்காக கூறுகிறார்கள். பூம் 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 என்று. தமிழகத்திலே பூம் பூம் மாடு, பூம் பூம் மாட்டுக்காரன் என்கிற ஒரு சொல் வழக்கு இருக்கிறது. அந்த பூம் பூம் மாட்டுக்காரர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் கையிலே ஒரு மேளம் வைத்திருப்பார்கள். அதிலே ஓசை ஏற்படுத்துவதற்காக மாட்டை ஒரு கையிலே பிடித்து கொண்டு இன்னொரு கையிலே அந்த மேளத்தை அடிக்கக்கூடிய கொம்பை வைத்து தேய்ப்பார்கள். அப்படி தேய்க்கிற போது அது பூம் 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 என்பது போல சத்தம் வரும், ஓசை வரும். அதனால்தான் அவர்களை பூம் பூம் மாட்டுக்காரர்கள் என்று அழைக்கிற வழக்கானது தமிழகத்திலே இருக்கிறது. இங்கே இந்த பூம் பூம் வண்டி என்பது பூம்பல்லக்கு என்று சொல்லக்கூடிய வழக்கு இருக்கிறது. பூ போன்ற பூவினால் ஆன பல்லக்கு பூம்பல்லக்கு என்று நாம் சொல்லலாம். அதே போல இங்கே இந்த வண்டி எப்படிப்பட்டது? இனிய ஓசையை உடையது அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இனிய ஓசையை தரக்கூடிய ஒரு வண்டி என்று எடுத்துக்கொள்ளலாம். பூம் வண்டி, பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. ஒரு ஓசை நயத்திற்காக வண்டி, இந்த மகிழ்வுந்தானது கிளம்புகிற போது எப்படி கிளம்பும்? பூம் என்று கிளம்பும் என்பது போல ஒரு ஓசை நயத்தை வைத்து இதை எழுதியிருப்பதாக கொள்ளலாம். பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. பூம் என்று கிளம்பி ஓடக்கூடிய, அந்த ஓசையுடன் ஓடக்கூடிய வண்டி இது. புறப்பட போகுது ஏறிடுங்க. இந்த வண்டியிலே யாரெல்லாம் ஏற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ வந்து ஏறிக்கொள்ளுங்கள். ஆயிஷா வண்டியின் ஓட்டுநராம். இந்த வண்டியினுடைய ஓட்டுநர் யார் தெரியுமா? ஆயிஷா. யாரெல்லாம் இதுல பயணிகள்? நலனும் ஜெரினும் பயணிகளாம். பயணிகள்னா யாரு? ஓட்டுநர்னா யாரு? வண்டியை ஓட்டுறவங்க பேரு ஓட்டுநர். பயணிகள்னா யாரு? அதுல உட்கார்ந்துகிட்டு போவாங்களா இல்லையா? நான் இந்த ஊருக்கு போறேன் அந்த ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பயணிகள். தலைநகர் டெல்லி பார்த்திடலாம். இந்த வண்டியில போனா இந்த வண்டி எங்கெல்லாம் போகுது? தலைநகர் டெல்லி பார்த்திடலாம், டெல்லிக்கு போகுது. ஸ்ரீநகர் கூட போய் வரலாம். இந்த வண்டியிலேயே ஸ்ரீநகருக்கு கூட போயிட்டு வரலாம். டெல்லியை தாண்டி போனா ஸ்ரீநகர் இருக்கிறது. காடு மலைகள் பல தாண்டி கடக்க போகுது பூம்பண்டி. இந்த பூம்பண்டி இருக்கிறதே, இது காடு மலைகள் பல தாண்டி செல்ல போகிறது. ஆகவே வருகிறவர்கள் எல்லாம் வரலாம். ஆக்ரா நகரின் தாஜ்மஹால், ஆக்ரா நகரிலே இருக்கக்கூடிய தாஜ்மஹாலையும், காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள், காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரோஜா தோட்டங்களையும் பார்க்க அழைக்குது பூம்பண்டி. இந்த பூம்பண்டியானது அதையெல்லாம் பார்த்து ரசிப்பதற்காக உங்களை அழைக்கிறது.
புறப்பட போகுது ஏறிடுங்க. வண்டி இப்பொழுது கிளம்ப போகிறது, புறப்பட போகிறது, வண்டியில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று இந்த பாடல் நிறைவடைகிறது. படிப்போம், எழுதி பழகுவோம். இந்த எழுத்துக்களின் பெயர் கிரந்த எழுத்துக்கள் ஆகும். வடமொழி போன்ற பிறமொழி சொற்களை அதே ஓசையில் ஒலிப்பதற்காக இந்த கிரந்த எழுத்துக்களை நாம் பயன்படுத்துகிறோம். இப்பொழுது எழுத்துக்களை படிக்கலாம். இஜ், ஜ, ஜா, ஜி, ஜி, ஜு, ஜூ, ஜே, ஜே, ஜை, ஜோ, ஜோ, இஸ், ச, சா, சி, இஷ், ஷ, ஷா, ஷி, ஷீ, ஷு, ஷூ, ஷே, ஷே, ஷை, இஹ், ஹ, ஹா, ஹி, ஹீ, ஹு, ஹூ, ஹே, ஹே, ஹை, ஸ்ரீ என்று இந்த எழுத்துக்களை நாம் படிக்கலாம். இந்த எழுத்துக்கள் எவ்விடங்களில் பயன்படுகின்றன என்பதற்கான சான்றாக பல பெயர்களையும் அதற்குரிய படங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். எவரெஸ்ட் முதல்ல பார்க்கிறோம். இங்க இந்த ரெஸ்ட் என்கிற இடத்துல இஸ், எவ ரே இஸ் இட், எவரெஸ்ட். ரோஜா இங்க ஜா கொடுத்திருக்காங்க, இத ரோசா என்று நம்ம தமிழ்ல சொல்றோம். தாஜ்மஹால் இங்க இஜ் வந்திருக்கிறது. ஷாஜகான், ஷா ஜ ஹா என், ஷாஜகான். ஜான்சி ஜான்சி ராணி, ஜா வந்திருக்கிறது. ஜவஹர்லால் நேரு, ஜவஹர் லால் நேரு, ஜவஹர்லால் நேரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று இந்த சொற்களை சரியான முறையில் உச்சரிப்பதற்கு அந்த கிரந்த எழுத்துக்களை நாம் பயன்படுத்துகிறோம். அதேபோல் மேலும் சில எடுத்துக்காட்டுகளை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். ரம்ஜான், கிறிஸ்துமஸ், ஜப்பான், அஸ்ஸாம், காஷ்மீர், ஸ்ரீநகர், ஜாங்கிரி, ஜிலேபி, குலாப் ஜாமுன், பாதுஷா, பஜ்ஜி என்று கொடுக்கப்பட்டுள்ளன. பாடத்தின் அடுத்த பகுதியாக வாழ்த்தலாம் வாங்க என்கிற பகுதியை, உரைநடை பகுதியை கொடுத்துள்ளார்கள். இதை நாம் இப்பொழுது படிக்கலாம். பர்வீன் படம் வரைந்து கொண்டு இருந்தாள். அப்போது அஜ்மல் வந்தான். ஐ, மயில் அழகாக உள்ளது அக்கா என்றான் அஜ்மல். வா வா, உனக்கு பிடிக்குமே, வண்ணம் தீட்டுகிறாயா என்றாள் பர்வீன். ஓ, ஆர்வத்துடன் அமர்ந்தான் அஜ்மல். இறையின் நடுவில் எழுத இடம் விட்டு வண்ணம் தீட்டு என்றாள் பர்வீன். ஏன் அக்கா என்று கேட்டான் அஜ்மல். அந்த இடங்களில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுதப் போகிறேன் என்றாள் பர்வீன். இது என்ன அக்கா என்று கேட்டான் அஜ்மல். இது பிறந்த நாள் நினைவூட்டி என்றாள் பர்வீன். பிறந்த நாள் நினைவூட்டியா, புரியும்படி சொல்லக்கா, சினுங்கினான் அஜ்மல். அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களின் பெயர்களை எழுதுவோம், அனைவருக்கும் மறக்காமல் வாழ்த்து சொல்வோம் என்றாள் பர்வீன். நன்றாக இருக்கிறதே, எங்கள் வகுப்புக்கும் ஒன்று செய்யலாமா அக்கா என்றான் அஜ்மல். ஓ, செய்யலாமே, இனி எல்லாரின் பிறந்த நாளிலும் மறக்காமல் வாழ்த்தலாம் என்று பர்வீன் அஜ்மலுக்கு பதில் கூறினாள். இந்த
பாடத்தின் பொருள் என்ன? பர்வீன் படம் வரைந்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அஜ்மல் வருகிறான். அக்கா, படம் நீங்கள் வரையக்கூடிய மயில் படம் அழகாக இருக்கிறது என்று கூறுகிறான். உனக்கு தான் பிடிக்குமே, வண்ணம் தீட்டுறையா அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. அவள் வரைந்த படத்திற்கு இவனை வண்ணம் தீட்ட கூறுகிறாள். அவனும் அதற்கு ஆர்வத்தோடு ஒத்துக்கொண்டு அமர்ந்து அதற்கு வண்ணம் தீட்டுகிறான். வண்ணம் தீட்டுகிற போது ஒரே ஒரு செய்தியை மட்டும் அவ சொல்றா. இறையின் நடுவுல எழுத இடம் விட்டு வண்ணம் தீட்டு அப்படின்னு சொல்றா. அது அவனுக்கு ஏன்னு தெரியல அஜ்மலுக்கு. அவன் பர்வீன் கிட்ட கேட்கிறான், ஏன்கா அப்படின்னு கேட்கிறான். அதற்கு அவ சொல்றா, அந்த இடங்கள்ல ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுத போகிறேன் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் அஜ்மலுக்கு புரியல. இது என்ன அக்கா என்று கேட்டான். இது என்ன அக்கா, இது என்னக்கா சொல்ற, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றான். இது பிறந்த நாள் நினைவூட்டி என்றால் பர்வீன். அந்த படத்தை பார்த்து பர்வீன் சொல்லுகிறாள், இது பிறந்த நாள் நினைவூட்டி. பிறந்த நாள் நினைவூட்டியா, எனக்கு புரிகிறபடி சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி அவன் சினுங்குகிறான். அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களின் பெயர்களை எழுதுவோம், அனைவருக்கும் மறக்காமல் வாழ்த்து சொல்வோம் என்றால் பர்வீன். நன்றாக இருக்கிறது, எங்க வகுப்புக்கும் ஒன்று செய்யலாமா அக்கான்னு கேட்குறான். ஓ செய்யலாமேன்னு சொல்லி பர்வீன் சொல்றான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பர்வீன் படம் என்ன படம் வரைந்தால், மயில் படம் வரைந்தால். மயில் தோகைகள் முடியக்கூடிய இடங்களிலே ஒரு இடம் விட்டு அந்த இடங்களிலே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று ஆங்கில மாதங்கள் 12 பெயரையும் எழுதிவிட்டாள். இப்பொழுது அதற்கு கீழே அவளோட யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க எந்தெந்த மாசத்துல பிறந்தாங்களோ அவங்க பெயரையும் அந்த கோடு போல் இருக்கக்கூடிய இடத்துல அங்க அவங்க யாரெல்லாம் அவளோடு படித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெயரை இந்த இடத்துல அவ எழுதி விடுவாள். இது வகுப்பறையில் வைக்கப்படும். ஒவ்வொரு மாதமும் யார் யாருக்கு பிறந்த நாள் வருகிறது என்பதை பார்த்து அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்காக இந்த பிறந்த நாள் நினைவூட்டியை அவங்க 2 பேரும் சேர்ந்து தயாரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். படிப்போம், எழுதி பழகுவோம். இந்த பகுதியில இந்த 12 ஆங்கில மாதங்களும் கொடுத்துள்ளார்கள். அதை நாம் இப்பொழுது படிக்கலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று நாம் இதை படிக்கலாம். அடுத்த பயிற்சி படித்து பழகுவோம். என்னெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வண்ணம், வண்ணம், ஆர்வம், ஆர்வம், நினைவூட்டி, நினைவூட்டி, பிறந்த நாள், பிறந்த நாள், வாழ்த்து, வாழ்த்து. அதற்கு அடுத்த பகுதியாக படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். இந்த பகுதியில சொல்ல கேட்டு எழுதக்கூடிய பகுதி. நீங்கள் உங்களுடைய குறிப்பேடுகளை எடுத்துக்கொள்ளலாம், சொல்ல சொல்ல எழுதலாம். பிறந்த நாள், பிறந்த நாள், வாழ்த்து, வாழ்த்து. ஜனவரி, ஜனவரி, ஜூன், ஜூன், ஜூலை, ஜூலை, செப்டம்பர், செப்டம்பர், ஆகஸ்ட், ஆகஸ்ட். பொருத்தமான குறியிடுவேன். சரி என்பதற்கு சரி என்ற குறியையும்,
தவறு என்பதற்கு தவறு என்கிற குறியையும் நாம் இட வேண்டும். பர்வீன் மயில் படம் வரைந்தால் அது சரியா தவறா? சரி, பர்வீன் மயில் படம்தான் வரைந்தாள். அஜ்மலுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்கும், அது சரியா தவறா? அஜ்மலுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்கும், அதுவும் சரியானது. அஜ்மலுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்கும். பர்வீன் செய்தது நாள் காட்டி, இல்லை, பர்வீன் செய்தது பிறந்த நாள் நினைவூட்டி. ஆகவே நாள் காட்டி என்பது தவறு. நினைவூட்டியில் தமிழ் மாதங்களின் பெயர்களை எழுதினர், இல்லை, ஜனவரி பிப்ரவரி என்று ஆங்கில மாதங்களை எழுதினர். ஆகவே இது தவறு. அடுத்து பொருத்துவேன் பகுதி. வண்ணம் தீட்டியது யார்? வண்ணம் தீட்டியது அஜ்மல் தான் வண்ணம் தீட்டினான். மயில் வரைந்தது யார்? பர்வீன் வரைந்தாள். பிறந்த நாள் நினைவூட்டி, அதுதான் சரியானது. ஆங்கில மாதங்கள் 12 சரியானது. அதற்கடுத்து வாய்மொழியாக விடை தருவேன் பகுதி. இதுல அஜ்மலும் பர்வீனும் பிறந்த நாள் நினைவூட்டியை எப்படியெல்லாம் உருவாக்கினார்கள் என்று கேட்கிறார்கள். பர்வீன் மயில் படம் வரைந்தாள், அதற்கு அஜ்மல் வண்ணம் தீட்டினான். இறகின் நடுவில் மாதங்களின் பெயர்களை எழுத இடம்பிட்டு வண்ணம் தீட்டு என்றால் பர்வீன். எதற்கு என்று கேட்டான் அஜ்மல். பர்வீன் சொன்னால் நாம் உருவாக்குவது பிறந்த நாள் நினைவூட்டி ஆகும் என்று. அதில் மாதங்களின் பெயரையும் அந்த மாதத்தில் நம் வகுப்பு மாணவர்கள் பெயரையும் எழுதி வைத்தால் அனைவரும் சேர்ந்து ஒவ்வொருவரின் பிறந்த நாள் அன்றும் அதை கொண்டாடலாம் என்றாள். அதன்படியே பர்வீனும் அஜ்மலும் சேர்ந்து மயில் படத்தில் மாதங்களின் பெயர்களை எழுதி பிறந்த நாள் நினைவூட்டியை உருவாக்கினர். அடுத்து விடை எழுதுவேன் பகுதி. ஆங்கில மாதங்களில் முதல் மாதம் எது? ஆங்கில மாதங்களில் முதல் மாதம் ஜனவரி. நீ பிறந்த ஆங்கில மாதம் எது? நான் பிறந்த ஆங்கில மாதம். அதுல நீங்கள் எந்த ஆங்கில மாதத்தில் பிறந்தீர்களோ அதை எழுத வேண்டும். நான் பிறந்த ஆங்கில மாதம் என்று எழுதி நீங்கள் பிறந்த ஆங்கில மாதத்தை அதிலே எழுத வேண்டும். வினா எண் 3. ஆங்கில மாதங்களில் இறுதி மாதம் எது? ஆங்கில மாதங்களில் இறுதி மாதம் டிசம்பர் ஆகும். யாரைப் போல் வேடமிட்டு உள்ளனர்? பெயர்களை எழுதுவோம். இவர்கள் யாரைப் போல் வேடமிட்டு உள்ளனர்? இவர் யாரு? ஷா ஜ ஹா என் ஷாஜகான். ஷாஜஹான் இவர். இது ஜவஹர்லால் நேரு. இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இதுல இந்த கிரந்த எழுத்துக்கள் வடமொழி எழுத்துக்கள் வந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இது யாரு? ஜான்சி ராணி.
இதிலும் வடமொழி எழுத்துக்கள், அந்த கிரந்த எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளதை நாம பார்க்கிறோம். அடுத்ததாக ஆங்கில மாதங்களின் பெயர்களை நிரப்புவோம். இங்க பார்க்கிறோம், வரி வரி என்று முடிகிறது. வரியில் முடியக்கூடிய மாதங்கள் என்னென்ன? ஜனவரி, பிப்ரவரி. அப்போ ஜனவரி, பிப்ரவரி. எத்தனை எழுத்துக்கள் நம்ம பார்த்துக்கணும். எழுத்துக்களை பார்த்துட்டு எழுதினாதான் சரியா இருக்கும். இப்போ முதல்ல வர்றது என்னன்னு எழுதலாம், நம்ம ஜனவரி சரியாக அமைந்திருக்கிறது. இங்க என்ன வரும்? பிப்ரவரி சரியா எழுதியிருக்கோம். அடுத்து இங்க பார்க்கிறோம், இந்த கட்டங்களை பார்க்கிறோம். எதெல்லாம் இந்த இம்பயர் அதுல முடியும்? செப்டம்பர், இம்பர், செப்டம்பர் அதுல முடியும். அப்புறம் எதுல முடியும்? அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர். இங்க எழுத்துக்களை பார்க்கிறப்போ செப்டம்பருக்கு அதிக எழுத்துக்கள் தேவைப்படுகிறது. ஆகவே இங்க நவம்பர், டிசம்பர்னு போட்டா சரியா இருக்கும். முதல்ல நம்ம என்ன பண்றோம், இங்க இம்பயர். அதுக்கு அடுத்து இங்க பார்க்கிறோம் டிசம்பர் சரியாக அமைந்திருக்கிறது. அதற்கடுத்து இங்க ஒரே ஒரு எழுத்து போட்டோம்னா போதும், 2 மாதங்களை அது நினைவூட்டக்கூடியதாக இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டா ஜூன், ஜூலை ரெண்டுமே போட்டாச்சு. ரெண்டுத்துக்குமே அது பொருந்தி வந்து விட்டது. அதற்கு அடுத்ததாக பார்க்கிறோம், இங்க பார்க்கிற போது பர் என்று முடிகிறது. அது என்னது? அது செப்டம்பர், அக்டோபர். இங்க பார்க்கிறோம் எழுத்துக்கள் என்னது? முதல்ல அதிகப்படியான எழுத்து எங்கே வருகிறது? முதல்ல பார்க்கிறோம் ஆ இ டோ, ஆ இ டோ ப இர் கரெக்டா வருது. இங்க பார்க்கிறோம் செ இப் ட இம் ப இர் செப்டம்பர் சரியாக வருகிறது. ஆகவே இங்க நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா அக்டோபர். இங்கே வருகிற போது செப்டம்பர் என்று எழுத வேண்டும். எறும்பூரில் இனிப்பு விழா. எறும்பூரில் இனிப்பு விழா நடந்தது, எறும்புகள் இனிப்புகளோடு கூடின. எறும்பு என்றாலே சுறுசுறுப்பு தான் நம் நினைவுக்கு வருகிறது. எறும்புகள் வெயில் காலத்தில் உணவை தேடி வைத்து மழைக்காலத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளும். எறும்புகளுடைய சிறப்பு இனிப்பை கண்டுபிடிக்கக்கூடிய திறன். இனிப்பு எங்கே இருக்கிறது, சர்க்கரை போன்ற பொருள்கள் எங்கே இருக்கின்றன என்பதை கண்டுபிடிப்பதில் எறும்புகளுக்கு இணை எறும்புகள்தான். இங்கே படக்கதை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது போல ஒவ்வொரு எறும்பும் ஒவ்வொரு வேலையை பார்த்து அந்த சமூகத்தை காப்பாற்றுகின்றன. இந்த கதை கூட நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. கூடி வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு பயன்பட்டால் இந்த சமூகம் செழிக்கும், நாமும் நன்றாக இருக்கலாம் என்பதை இந்த கதையானது உணர்த்துகிறது. இருந்த போதிலும் வடமொழியில் இருக்கக்கூடிய இனிப்புகளுடைய பெயர்களை எத்தகைய எழுத்துக்களை கொண்டு அந்த சொற்களை வடிவமைக்கலாம் என்பதை இந்த படக்கதையானது நமக்கு விளக்குகிறது. இங்கே படம் 1 நாங்கள் பாதுஷா கொண்டு வந்துள்ளோம். பாதுஷா எப்படி இருக்கும்? இங்கே வடிவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை நினைத்து அதை கேள்வியுற்ற அந்த சிறிய எறும்பும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய எறும்பும் வயதான எறும்பும் அதை நினைத்து ஆச்சரியப்படுகின்றன. பாதுஷாவை கற்பனையில் கொண்டு வருகின்றன. அதை காண்பிக்கிறார்கள். அடுத்து 2வது படத்தை நாம் பார்க்கிறோம். இதோ சுவையான குலாப் ஜாமுன் என்று ஓர் எறும்பு கூறுகிறது. அதை கேட்டு மற்ற எறும்புகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றன. படம் எண் 3
2 எறும்புகள் கூடி நாங்கள் ஜாங்கிரி எடுத்து வந்துள்ளோம் என்று கூறுகின்றன. அதை ஒரு எறும்பு கற்பனை செய்து பார்க்கிறது, ஜாங்கிரி எப்படி இருக்கும் என்று. ஜாங்கிரியினுடைய வடிவம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிற எறும்புகளும் அதற்காக மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றன. அடுத்ததாக 4வது படத்தை பார்க்கிறோம். அதிலே 2 எறும்புகள் வந்து கூறுகின்றன, எங்களின் பங்கு ஜிலேபி என்று சொல்லுகிறது. ஜிலேபி எப்படி இருக்கும் என்று ஒரு பெரிய எறும்பானது அதை நினைத்து பார்க்கிறது. அதற்கு ஜிலேபியினுடைய வடிவம் அவருடைய நினைவுக்கு வந்து போகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். 5வது படத்தை பார்க்கிறோம். இங்கே ஒரு எறும்பானது அனைவரையும் அழைக்குது, சுவையான இனிப்புகள் வாங்க சாப்பிடலாம் என்று அழைக்கிறது. அவர்கள் அனைவரும் உழைத்து பெற்று கொண்டு வந்த இந்த உணவை அனைவரும் கூடி உண்கிறார்கள். கூடி உண்பது என்பது ஒரு கொண்டாட்டம், உழைத்து கூடி உண்பது என்பது பெரும் கொண்டாட்டம். இங்கே ஒரு பெரிய கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வடமொழியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இனிப்புகளை கூறுவதற்கு இந்த கிறந்த எழுத்துக்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று இந்த படக்கதையானது நமக்கு விளக்குகிறது. படம் பார்த்து பெயர் எழுதுவேன், படம் பார்த்து பெயர் எழுதுவேன். இது என்ன? இது குலாப் ஜாமுன். இது என்னது? பாதுஷா. இது ஜாங்கிரி. இது என்ன? பஜ்ஜி. இது என்ன? ஜிலேபி என்று நாம் பார்க்கிறோம். விரல் அச்சிட்டு பிடித்ததை வரைவேன் என்கிற பகுதியை பார்க்கிறோம். இங்க நம்ம எது வேண்டுமானாலும் உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் வரையலாம். விரல் அச்சு நம்ம கொண்டு வர போறோம். விரல் அச்சு கொண்டு வர்றோம். நீங்க விரலை வைத்து அந்த அச்சை நீங்க உருவாக்கலாம். விரலை வச்சு நீங்க அந்த அச்சை வந்து உருவாக்கலாம். காது போடுறோம். இது எதற்கான காது? எதற்கான காது? பூனைக்கான காது. பூனைக்கான கண் போடுறோம். பூனைக்கான அந்த மூக்கு போடுறோம். பூனைக்கான அந்த வாய் போடுறோம். பூனைக்கான வாய் ஒன்று போடுறோம். பூனைக்கான வாயை போட்டுட்டு அதனுடைய மீசையை போடுறோம். மீசையை போடுறோம். இப்பொழுது ஒரு பூனையை நாம் வந்து விரல் அச்சிட்டு வரைந்திருக்கிறோம். அதே போல் நீங்களும் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய படத்தை உங்களுக்கு பிடித்த வண்ணத்தில் வரையலாம். வரைந்து பாருங்கள்.